ஹலோ மக்களே, எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ நம்ம ஃபைனல் பார்ட் வந்துட்டோங்க. பார்ட் 1, 2 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்க மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கும்பகோணத்தில் நவகிரக கோயில் சுற்றி பார்க்கறது இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் எங்களை மாதிரி தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் ஐடியா இருந்துச்சுன்னா, தஞ்சாவூர்லேருந்து 17 கிலோமீட்டர் தாங்க நமக்கு திங்களூர். அது வந்து சந்திர பகவான் கோவில். அங்கே சாமி கும்பிட்டு நீங்கள் கும்பகோணம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நாங்கள் என்ன ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தோம், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் நான் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். நாங்கள் கும்பகோணத்தில் இருக்கிற ட்ராவல்ஸ்க்கு கால் பண்ணி கேட்குறப்போ நவகிரக கோயிலுக்கு மட்டும் 6000 7500 வரைக்கும் சொன்னாங்க எங்கள் 5 பேருக்கு. அது எங்களுக்கு செட் ஆகலை. அதனால் நாங்கள் மார்னிங்கே எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். அங்கே ஆட்டோவில் கேட்குறப்ப அந்த ப்ரைஸ் எங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு. இந்த வீடியோவில் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். அப்படி நாங்கள் ஃபஸ்ட்டு வந்த கோவில் ஆலங்குடியில் இருக்கிற குரு பகவான் கோவில் தாங்க. நாங்கள் காலையில் சீக்கிரமாக வந்ததால் கோவில் ரொம்ப காலியாக இருந்தது. சாமிக்கு அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க. குரு பகவானையும் சிவபெருமானையும் தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து வர வழியில் ஒரு பெரிய ஆஞ்சநேயர் கோவில் ஒன்று பார்த்தோம். அங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நாங்கள் எடுக்கலை. அங்கேருந்து திருநாகேஸ்வரம் போகிற வழியில் ஒரு பிள்ளையார் கோவில் பார்த்தோம். மரமே இல்லாமல் விழுதுகால் மட்டும் இந்த கோவில் இருக்குது. இங்கே இருக்கிற விநாயகர் வந்து ஆகாச விநாயகர். இவர் தான் எங்களை கூப்பிட்டு வந்த ஆட்டோக்காரனா. இவங்களால தான் இந்த கோவில் எங்களுக்கு தெரியும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த கோவில். அங்கேருந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்த கோவில் உப்பிலியப்பர் கோவில். இது வந்து நமக்கு பெருமாள் கோவில். நீங்கள் கும்பகோணம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவில் பார்த்துட்டு போங்க. ரொம்ப அழகான கோவில். பெருமாளுமே ரொம்ப பெரிய பெருமாள். நாங்கள் போகிறப்ப எங்களுக்கு ராஜ அலங்காரத்தில் காட்சி கொடுத்தாரு. கோவிலுமே ரொம்ப அமைதியாகவும் பேர்ட் சவுண்டோட மைண்டுக்கு அவ்வளோ ஃப்ரீயாகவும் ரிலாக்ஸாகவும் இருந்துச்சு. அங்கே பெருமாளோட 10 அவதாரமும் 12 ஆழ்வார்களையும் அழகாக வரைஞ்சி வச்சுருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. உப்பிலியப்பர் கோவிலுக்கு வந்தீங்கன்னா இவங்கள பார்க்க மிஸ் பண்ணாதீங்க. இவங்க பேர் பூமாதேவி. ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடிட்டே இருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அங்கே ஒருத்தர் பிரசாதம் வச்சுருந்தாரு. அவர்கிட்ட இருந்து கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க அவங்க. இதுதான் நமக்கு கோவிலோட குளம். ரொம்ப அழகான கோவில். கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. நாங்கள் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கேருந்து 2 மினிட்ஸில் நமக்கு பிரித்யங்கரா தேவி கோவில் பக்கத்துலேயே இருக்குது. அதையும் பார்த்துட்டு போங்க. ரொம்ப பழமையான கோவில். கோவில் மேலே ஃபுல்லாகவே ருத்ராட்ச மாலை தொங்க விட்டுட்டு இருந்தாங்க. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. அங்கே வந்து நம்ம விலை கேட்டக்கூடாது, மேலே மாலை இருக்கிறதுனால. கோவிலை சுற்றி ஃபுல்லாகவே வில்வ மரம் இருந்துச்சு. கோவிலே போர்டு வச்சுருந்தாங்க, அம்மனோட ஃபோட்டோவை வீட்டில் வச்சு கும்பிடக்கூடாது, அது மிகப்பெரிய பாவம் அப்படின்ட்டு.
இங்கேருந்து 5 மினிட்ஸ் நமக்கு திருநாகேஸ்வரம். இது வந்து நமக்கு ராகு கோவில். நாங்கள் போகிறப்ப கரெக்டாக சாமிக்கு தீவாட்டம் காமிச்சிட்டு இருந்தாங்க. ராகு பகவானுக்கு அபிஷேகம் பண்ண பால் எங்களுக்கு கிடச்சிது. அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படியே நாங்கள் சாமி கும்பிட்டு வெளில வந்துட்டோம். வெளியே வர வழியில் கிரிகிஜாம்பாள் அப்படின்னு ஒரு அம்மனோட சன்னதி இருந்துச்சு. அங்கே அம்மனோட ஸ்டோரிஸ் ஃபுல்லாகவே அழகாக வரைஞ்சி வச்சுருந்தாங்க. சாமி கும்பிட்டு வெளில வந்தால் ஆப்போசிட்லேயே நமக்கு கோவில் கோலம் அழகாக இருந்துச்சு. வீடியோவில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பெரிய பெரிய மீன்கள் நிறைய இருந்தது. உப்பிலியப்பர் கோவில், பித்தியங்கரா தேவி கோவில், இந்த திருநாகேஸ்வரம் 3மே நமக்கு கிட்ட கிட்ட தான். கண்டிப்பாக இந்த 3 கோவிலுமே பாருங்கள். அங்கேருந்து நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கஞ்சனூர் சுக்கர பகவான் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். சுக்கர பகவான் கோயில் நமக்கு சின்ன கோவில் தான். அங்கே நாங்கள் டக்குன்னு சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம். அங்கேருந்து அங்கே போன கோவில் மங்களாம்பிகை கோவில். இந்த கோவில் சூரியனார் கோவிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இந்த கோவில் ரொம்ப பழமையான கோவில். இங்கே அம்மன் பேர் மங்களாம்பிகை. மேரேஜ் ஆகாதவங்க, மேரேஜ் லைஃப்பில் பிரச்சனை இருக்கிறவங்க, மாங்கல்ய தோஷம் இருக்கிறவங்களாம் இந்த கோவில் வந்தால் ரொம்ப நல்லது. இங்கே அம்மன் கிட்ட வச்சு தாலி கயிறு பூஜை பண்ணி தராங்க. 3 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த போர்ட் படிச்சிங்கனாலே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியும். இதுதான் நமக்கு கோவில் குளம். அங்கேருந்து நாங்கள் 10 மினிட்ஸில் சூரியனார் கோவில் வந்துட்டோம். இங்கேயுமே நாங்கள் போகிறப்ப அபிஷேகம் நடந்துட்டு இருந்துச்சு. கோவில் கூட்டமாக தான் இருந்தது. சாமிக்கு விளக்கு போட்டால் நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால் நானும் என் தங்கச்சியும் விளக்கு வாங்கி சாமிக்கு ஏற்றணும். இந்த கோவிலில் வந்து நமக்கு சூரிய பகவானோ குரு பகவானோ எதிர்க்க இருப்பாங்க. அதுதான் ரொம்ப விசேஷம். நீங்கள் போனால் கண்டிப்பாக பாருங்கள். நாங்கள் இப்போ சாமியை பார்த்துட்டு வெளில வந்துட்டோம். அங்கேருந்து நாங்கள் வர வழியை ருக்மணி அம்மன் கோவில் பார்க்கலான்னு போனோம். கோவிலே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் போகிறப்ப நடை சாட்டிட்டாங்க. அங்கே வந்து 1000 மாடுகள், பாகுபலி மாடுகள்லாம் இருக்கும்னு ஆட்டோக்கார அண்ணா சொன்னாங்க. சரி, மாடுங்களாச்சும் பார்க்க முடியுமா அவங்க எங்களுக்காக போய் கேட்டாங்க. கோவில் நடை திறக்கிறப்ப தான் பார்க்க முடியும்னு சொல்லிட்டாங்க. அவங்களே எங்களை ரூம் வாசலில் கொண்டு வந்து விட்டாங்க. மொத்தமாக 1400 சார்ஜ் பண்ணாங்க. இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம். 1350 இந்த ரூமுக்கு. லாட்ஜ் நேம் வந்து அன்னை லாட்ஜ். டாய்லெட்லேருந்து எல்லாமே க்ளீனாக இருந்தது. ஹாட் வாட்டர் கூட அவைலபிளாக இருந்தது. நாங்கள் ஆட்டோவில் வரப்பே ஆட்டோக்கார அண்ணா ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் ஒரு ஹோட்டல் சொன்னாங்க. ஒரு மீல் 80 rupees. நாங்கள் ரூமில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உடனே நாங்கள் சிக்கல் சிங்கார வேலையை பார்க்க கிளம்பிட்டோம். கும்பகோணத்துலேருந்து திருவாரூர் போயிட்டு அங்கேருந்து நம்ம சிக்கல் சிங்கார வேலை பார்க்க போகிறோம். கும்பகோணத்தில் ஒரு மைனஸ் என்ன, எல்லா கோவிலுமே மதியானம் நடை சாட்டிடுவாங்க. அந்த டைம் நமக்கு வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த டைமில் சாப்பிட்டு வைத்தீஸ்வரர் கோவில் கிளம்பினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அங்கேருந்து நமக்கு புதன் கோவில் 15 கிலோமீட்டர் தான். அங்கே புத பகவானை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து நமக்கு 8 கிலோமீட்டர் தான் கேடு பகவான் கோவில். அங்கே நீங்கள் சாமியை பாட்டு நைட் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் திருநள்ளாறு போனீங்கன்னா நம்ம 9 நவகிரக கோவிலும் முடிச்ச மாதிரி இருக்கும். கும்பகோணத்துலேருந்து திருவாரூர் போக 35 rupees டிக்கெட் சார்ஜுங்க. எங்களுக்கு பஸ் வேறு 20 minutes ஆயிடுச்சு. போர் அடிச்சது நாங்கள் சுண்டல் வாங்கி சாப்பிட்டோம். திருவாரூர்லேருந்து சிக்கல் போக 17 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் கும்பகோணம் வந்தது சிக்கல் சிங்கார வேலை பார்க்கவும் சாமி மலையில் முருகரை பார்க்கவும் தாங்க. திருவாரூருக்கு அப்புறம் நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங்கே சிக்கல் தாங்க. சிக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து முருகர் கோவில் போக 200 மீட்டர் கூட இருக்காது. நம்ம நடந்தே போயிடலாம். இப்போ நம்ம கோவில் வந்தாச்சு. நிறைய பேருக்கு இது முருகர் கோவில் தாங்க தெரியும். ஆனால் முதல்ல இது ஒரு சிவன் கோவில். முருகர் இங்கே வேலெடும் கன்னி அம்மன் கிட்ட
வேல் வாங்கினாதான் திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நடக்கும். முருகர் இங்கே வேல் வாங்கும் போது அவர் முகத்தில் முத்து முட்டாக வேர்வை சிந்தும். சிவபெருமான் சன்னதி, அம்மன் சன்னதின்னு எல்லா இடமும் சில்லுன்னு இருக்குமா அங்கே இருக்க குருக்கள் சொன்னாங்க. நாங்கள் செவ்வாய்க்கிழமை அதுமா எங்கள் முருகரை பார்க்க போனோம். நாங்கள் போகிறப்ப கரெக்டாக தீபாவளி காமிச்சிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ஒரு சந்தோஷமாக இருந்தது. இங்கே இவர் தான் உற்சவர், இவர் தான் மூலவர். அது மட்டும் இல்லாமல் இங்கே விஷ்ணுவுக்கு, சிவபெருமானுக்கு, ஹனுமனுக்கு, முருகனுக்குன்னு தனித்தனி சன்னதி இருக்குது. ஜூலை மந்த் தான் இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சுதுங்க. இங்கேருந்து எங்களுக்கு 8 குடி போகலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு. ஆனால் இங்கேருந்து இன்னும் 1 ஹவர் அங்கே போனால் லேட் ஆகிடும்ன்ட்டு நாங்கள் போகல. இந்த சரௌண்டிங்கில் தான் நமக்கு வேளாங்கண்ணி, நாகூர் தர்கா, 8 குடி அப்படின்னு எல்லாமே வரும். அதை இன்னொரு ட்ரிப் வரலான்ட்டு நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். எங்களுக்கு திருவாரூர் போகிற பிளானே இல்லை. நாங்கள் பஸ்ஸில் போகும்போது திடீர்னு திருவாரூர் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். தியாகராஜர் அழைச்சதோட நாங்கள் அப்படியே திருவாரூர் போயிட்டோம். இதுதான் நமக்கு திருவாரூர் தேர். உலகத்திலே ரொம்ப பெரிய தேர் இதுதான். நாங்கள் கோவில் வரவே 7 o'clock ஆயிடுச்சு. சாமியை வீடியோ எடுக்கக்கூடாது, ஆனால் நாங்கள் கோவிலை மட்டும் வீடியோ எடுத்தோம். சாமியை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். நாங்கள் கரெக்டாக பௌர்ணமி அன்றைக்கி தான் போயிருந்தோம் கோவிலுக்கு. எந்த கோவிலுமே இல்லாத சிறப்பு இங்கே திருவாரூரில் இருக்குங்க. நமக்கு எல்லா கோவில்லையுமே நவகிரகங்கள் ஒரு திசையில் தான் இருப்பாங்க. ஆனால் திருவாரூரில் மட்டும்தான் எல்லாருமே ஒரே திசையை பார்த்து இருப்பாங்க. இங்கே திருவாரூர் போனீங்கன்னா கண்டிப்பாக இதை பாருங்கள். நாங்கள் அப்படியே அங்கேருந்து சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் பௌர்ணமி அன்னைக்கு போனதால் பௌர்ணமி அன்னதானம் போட்டிருந்தாங்க. பஸ்ஸுக்கு டைம் ஆகிடுச்சு, நாங்கள் அப்படியே தான் கிளம்பினோம். ஆனால் அங்கேருந்து அவங்களே கூப்பிட்டு கொடுத்தாங்க. இவ்வளோ பெரிய கோவிலில் அவரோட அருளால் இந்த பிரசாரம் கிடச்சி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் இங்கேருந்து எங்கள் ரூமுக்கு போகவே 10 o'clock ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் சீக்கிரமாக கிளம்பி நாங்கள் சுவாமிமலை முருகரை பார்க்க கிளம்பிட்டோம். இங்கேருந்து முருகர் கோயில் போக 10 rupees சார்ஜ் பண்ணாங்க ஒருத்தவங்களுக்கு. நம்ம இப்போ முருகரோட 4ஆம் படை வீடான சுவாமிமலை வந்துட்டோங்க. கோவில் செம கூட்டமாக இருந்துச்சுங்க. நிறைய பேர் மாலை போட்டு வந்திருந்தாங்க. நாங்களும் போய் க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் சூப்பராக முருகரை பார்த்து வந்துட்டோம். இங்கே தான் நமக்கு முருகர் அவங்க அப்பாவுக்கு ஓம்ன்ற பிரணவ மந்திரத்தை சொல்லியிருப்பாரு. கும்பகோணம் நமக்கு கோவில் நகரன்றதுனால நிறைய பழமை வாய்ந்த கோவில்கள்லாம் இருக்குங்க. பட்டீஸ்வரன் துர்கை அம்மன் கோவில், வனதுர்கை கோவில்,
திருக்கடையூர் அபிராமி அம்மன் கோவில், லலிதாம்பிகை கோவில்னு இந்த சரௌண்டிங்கில் நிறைய கோவில் இருக்குது. அப்படியே தேரை ஃபோட்டோ எடுத்தது நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. ஆப்போசிட்லேயே பஸ் ஸ்டாண்டு, 10 மினிட்ஸில் எங்களுக்கு பஸ் வந்துருச்சு. அப்படியே நாங்கள் கும்பகோணம் போயிட்டு அங்கேருந்து ரூம் வெக்கேட் பண்ணிட்டு நாங்கள் மயிலாடுதுறை கிளம்பிட்டோம். கும்பகோணத்தில் மயிலாடுதுறைக்கு ஒருத்தருக்கு 30 rupees சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் இப்போ வைத்தீஸ்வரர் கோவில் வந்திருக்கோங்க. இது வந்து நமக்கு செவ்வாய் பகவானோட ஸ்தலம். இங்கே நமக்கு அப்பா பேர் வைத்தீஸ்வரர், அம்மன் பேர் வந்து தையல்நாயகி அம்மன். நாங்கள் போகிறப்ப நிறைய பேர் வேண்டுதல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே குளத்தில் காலை நினச்சிட்டு சாமி கும்பிட போயிட்டோம். இங்கே வந்து மிளகு, உப்பு, வெல்லம் இதெல்லாமே வாங்கி இங்கே இருக்கிற குளத்தில் கரைச்சா நம்ம உடம்புல இருக்கிற நோயெல்லாம் சரியாயிடும்னு ஒரு ஐதீகம் இருக்குது. ஆனால் இப்போது குளத்தில் கரைக்கக்கூடாது, அங்கே ஒரு டப்பா மாதிரி வச்சுருப்பாங்க, அங்கே தான் போடணும். நாங்கள் சாமி கும்பிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் சிதம்பரம் நடராஜரை பார்க்கலாம்னு நினச்சோம். ஆனால் இங்கேயே எங்களுக்கு டைம் வந்து 11:30 ஆயிடுச்சு. இங்கேருந்து சிதம்பரம் போக 1 hour ஆகும். 12:30க்கு தான் அங்கே கோவில் நட சாத்திடுவாங்க. நாங்கள் போனாலும் சாமியை பார்க்க முடியாது. அதனால் நாங்கள் சென்னை பஸ் ஏறி சென்னை கிளம்பிட்டோம். வழியில் மேல்மருவத்தூரில் செம கூட்டமாக இருந்துச்சுங்க. அதனால் சாமி அப்படியே நாங்கள் பஸ்லேருந்தே கும்பிட்டுக்கிட்டோம். நீங்கள் கும்பகோணத்தில் டைம் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கேப் ஈஸியாக இருக்குங்க. மணி சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ் ஈஸியாக இருக்குங்க. உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஸ்டே பண்ணிட்ட ஹோட்டல் நேம், ஆட்டோக்காரன ஃபோன் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் 8 o'clock எங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். கும்பகோணம் நவகிரக கோயில் போக உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.